ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜஸ்ட் ஜம்ப் ட்ராம்போலினுக்கு தான் வந்திருக்கோம். இது பாப்பாவுக்கு ரொம்பவே புதுசான ஒரு இடம் தான், எங்களுக்கும் தான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எங்களுக்கு தெரியாது, எந்த ஐடியாவும் இல்லை. இந்த ஜஸ்ட் ஜம்ப் ட்ராம்போலின் வந்து மேடவாக்கம்ல இருக்குது. கூகுளில் ஜஸ்ட் ஜம்ப் ட்ராம்போலின் மேடவாக்கம்னு போட்டாலே கரெக்டாக இந்த ரூட் வந்து காமிச்சிருது. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்தோம். ஸோ இங்கே வந்ததும் பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஏன்னா இது வந்து ஒரே இடத்துல எல்லா விளையாட்டு இதுவுமே இருக்குல்ல. ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. நல்லா டான்ஸ் ஆடி விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தா. இங்கே வந்தால் குழந்தைங்க மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் சேர்ந்து விளையாடும்போது அது ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நாங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ பாப்பா கூட ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி நாங்களும் வந்து நிறையா விளையாண்டுட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போனது வீக் டேஸில், ஸோ கூட்டமே இல்லை. வீக்கெண்டில் வந்து நிறைய கூட்டம் வரும், கார் கூட வந்து பார்க் பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு ரிசப்ஷனில் சொன்னாங்க. ஃபைனலாக பாப்பாவுக்கு பிடிச்ச இடம் வந்தாச்சு. இங்கே வந்தது ரொம்ப குஷி ஆகிட்டா. நிறைய பால் இருக்குல்ல, ஸோ வந்து அதை போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ ட்ராம்போலினில் வந்து ஒரு பேரண்ட் தான் அலௌடு. ஸோ அங்கே டிக்கெட்டு ரிசப்ஷன்லேயே கேட்பாங்க, ஒருத்தவங்க போகணுமா இல்லை 2 பேர் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போனார்.
ஸோ அது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அங்கே பாருங்கள் பெரிய பால் அதை வச்சுலாம் விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ லாஸ்ட்டு ரெய்னிக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனால் போவே இல்லை, இவ்வளோ தண்ணி இருக்குது, நான் எப்படி போக, மூழ்கிருவேன்ல அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து ஒன்றும் இல்லை, அப்பா இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போனார். ஸோ அங்கே போனது ஒரே ஆட்டம்தான். மழை பார்த்ததும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரே ஆட்டம்தான். அவள் அப்புறம் வானா வரவே இல்லை, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, இங்கேயே இருப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலாக அவளை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். 1 ஹவருக்கு இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, பெர் ஹெட் வந்து 150, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100. ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்து 400 ஆச்சு. ப்ளஸ் சாக்ஸ் வந்து 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தவங்களுக்கு. ஸோ நீங்கள் சாக்ஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அது கூட அலௌடு தான். ஸோ இங்கே வந்து வாங்கினோன்னா பெர் ஹெட் வந்து 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பேக்கேஜ் கூட இருக்குது. எப்படின்னா வந்து 1000 ருபீஸ் வந்து பே பண்ணிடணும். ஸோ அந்த 1000 ருபீஸ் வந்து 4 ஹவர்ஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து நம்ம அந்த 4 ஹவர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஒரே நேரத்தில் கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் இப்போ விளையாண்டுட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் வந்து 2 ஹவர்ஸ் விளையாடுறோம், இல்லை 3 ஹவர்ஸ் வந்து அப்போ கழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லினாலும் கூட ஓகே தான். அந்த மாதிரி பேக்கேஜ் கூட இருக்குது. இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் நாள் கழித்து போய் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம்.